ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சே ஆகணும். நான் என்னோட கூட ஒத்துழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ம் ம் அல்லேலூயா. என் கட்டளைகளை கைக்கொண்டு என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான். அல்லேலூயா. இயேசு ரத்தத்தினால நம்ம என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் உயிர்த்தெழுதல்னால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமா கிருபையா நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவின் கீழ்ப்படிதலினாலே நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டில் 10 கட்டளைகளை பார்த்தோம். புதிய ஏற்பாட்டில் எத்தனை கட்டளைகளை பார்த்தோம்? 10 கட்டளைகள். 10 கட்டளைகளையும் பார்க்காம என்ன செய்யணும்? சொல்லணும். 10 கட்டளைகளை எப்படி சொல்லணும்? பார்க்காம சொல்லணும். என்னடா டீச்சர் வந்ததுனால டீச்சர் மாதிரி பேசுகிறேன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் டீச்சர் தான். நான் யார்? நான் டீச்சர் தான். நான் 10 கட்டளைகளை 10 வாரமாக ஒவ்வொரு கட்டளையை எடுத்து சொல்லி கொடுத்துட்டு சொல்லுங்கன்னா என்ன செய்யணும்? சொல்லணும். நுனி நாக்கில் வச்சுக்கணும். எங்கே வைக்கணும்? நுனி நாக்கில் வச்சுக்கணும். விரல் நுனியில் வச்சுக்கணும். மனசில் நிறைஞ்சி வரணும் வெளியே. அப்போ தான் அதுக்கு பேர் என்னது? நீங்கள் நீதிமான்கள். இல்லைன்னா என்னது? வெந்து வேகாத கேஸுங்க. வெந்து வேகாத கேஸுங்களா இல்லை நீதிமான்களா? ஏங்க நீதிமான்கள்? நீதிமான் சிரஸில் தான் ஆசீர்வாதம் தங்கும். சிரஸ் என்பது என்னது? நம்முடைய சரீரத்தினுடைய நுனி, அதுதான் உச்சி. அப்போ அங்கே உச்சியில் நுனியில் கோபுரத்தில் என்னத்தை வைப்பாங்க? கோபுரத்தை கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஆண்டவர் நம்ம சிரஸில் என்னத்தை வைக்கிறாரு? ஆசீர்வாதங்கிற பெரிய கிரீடத்தை வைக்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கணும்னா அந்த 10 கட்டளைகள், புதிய ஏற்பாடு 10 கட்டளைகளை நீங்கள் பின்பற்றணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? அந்த 10 கட்டளைகளை கைக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகளையும் கைக்கொள்ளணும். அப்போ கடந்த வாரத்தில் பார்த்தோம், பழைய ஏற்பாட்டு 10 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் இல்லை, அது புதிய ஏற்பாட்டிலையும் அது நடைமுறையில் உள்ளது. அது மாத்திரம் இல்லை, அது நித்தியத்திலையும் நடைமுறை உள்ளது. அதனால் அந்த கட்டளைகளுக்கு பேர் என்னது? நித்திய கட்டளைகள். அதுதான் நித்திய கட்டளைகள். 1000 வருட சாட்சியில் அந்த 10 கட்டளைகளை கைகொள்ளலைன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக விசாரிப்பார் 1000 வருட சாட்சியில். அதுக்கப்புறம் புதிய எருசலேமே அந்த 10 கட்டளைகள் தான். இப்போ அந்த 10 கட்டளைகள் என்ன கட்டளைகளாக இருக்குதுன்னா நித்திய கட்டளைகளாக இருக்குது. இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகள் தான் இன்னைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கும் கட்டளைகளாக இருக்குது. பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் தான் 1000 வருட சாட்சியிலையும் கட்டளைகள். அதுதான் அந்த 10 கட்டளைகள் தான். உன் தேவனாய கர்த்தர் நானே, என்னை இல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதில் தொடங்கி கடைசியாக இச்சியாதிருப்பாயாக, பிறனுக்கு உண்டான யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அது வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ 1000 வருட சாட்சியில் இச்சிக்கலாமா? கூடாது. அப்பவும் கூடாது தான். புதிய எருசலேமில் இச்சிக்கலாமா? அப்பவும் கூடாது தான். இந்த 10 கட்டளைகள் தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பழைய ஏற்பாட்டு சபைக்கும் நித்திய சபைக்கும் என்னவா இருக்குது? நித்திய கட்டளைகளாக இருக்குது. அது இல்லாமல் புதிய ஏற்பாட்டு சபைக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற 10 கட்டளைகளையும் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? போதிச்சு கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் நம்ம கைகொள்ள வேண்டும். அடுத்ததாக என்னத்தை இந்த வசனத்தில் பார்க்குறோம்? நியாயத்தின்படி. என்னது பார்க்குறோம்? நியாயத்தை கைக்கொண்டு. இரண்டாவது என்ன பார்க்குறோம்? நியாயம். நியாயம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம். நியாயம் இருந்துச்சுனாலே உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? சொல்லுங்கள் பார்ப்போம். 3வது அண்ணன் தம்பி சொல்லுங்கள். நியாயம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? நீதி இருக்கும். வீம்பு இருந்தால் வைராக்கியம் இருக்கும். இடி இருந்தால் மின்னல் இருக்கும். அடுத்த என்ன பார்க்குறோம்? நியாயம் இருந்தால் நீதி இருக்கும். நியாயம் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் நீதி இருக்கும். அதனால தான் அவனுக்கு பேர் என்ன? நீதிமான். என்னமான்? நீதிமான். நியாயம் இல்லை அப்படின்னா அவன் யாரு? இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவா. அநியாயக்காரன். என்னக்காரன்? அவர் ரொம்ப அநியாயக்காரன்ப்பா. இங்கே பாருங்க, 10 ரூபா தான் இந்த பொருள், அவன் இந்த 100 ரூபாய்க்கு விற்கிறான். சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பாலில் தண்ணியை கலக்கலாம்,
ஆனால் தண்ணியில் பாலை கலக்கூடாது. பாலில் தண்ணியை கலந்தா அது என்னது? பாலில் தண்ணி கலந்தா நியாயம்ப்பா. தண்ணியில் பாலை கலந்தாதான் அநியாயம். 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பால் கலந்தா அது என்னது? 20 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி கலந்தா கொஞ்சம் குழந்தைங்களுக்கெல்லாம் என்ன ஆகும்? செரிமானம்லாம் ஆகும். ஒரே கெட்டியாக குழந்தைங்களுக்கு பாலை கொடுத்தா என்ன ஆகாது? வயிறெல்லாம் மந்தாகும். அதனால் ஒரு மெடிக்கல் சயின்ஸுக்காக என்ன செய்யறாங்க? ஒரு நியாயமாக அவன் பிரயாசப்பட்டுருக்கிறான், ஓடி இருக்கிறான், ஓடியாந்துருக்கிறான், மாட்டை பார்த்துருக்கிறான், புல்லை வச்சுருக்கிறான், அதுக்காக 1 லிட்டர் தண்ணி கலந்தால் அவனுக்கு ஒரு கெயின் கிடைக்கும், நியாயம். 20 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி கலந்தால் அது என்னது? நியாயம். 20 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி கலந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 20 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் பாலை கலந்தா என்ன ஆகும்? அநியாயத்துலேயும் பெரிய அநியாயம். அப்போ அந்த மாதிரி அநியாயம் தான் நம்ம செய்யக்கூடாதுங்கிறார் ஆண்டவர். இப்போ பாருங்களேன், இப்போ உதாரணத்துக்கு காலைல தூங்கி எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் செல்ஃபோனே பார்த்துட்ருக்குறோம். இது என்னது? தூங்க போகிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் பைபிள் வாசிங்கன்னா அதுக்கு பேர் என்னது? நியாயம். அப்போ நீதிமானாக இருக்கிற நம்ம என்னத்தை கை கொள்ளணும்? நியாயத்தை கை கொள்ளணுங்க. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறான்? நான் விழிக்கும்போது நீதியிலே உங்களுடைய முகத்தை தரிசிப்பேன்கிறான். காலைல கண்ணை தூக்கி முழிச்ச உடனே ஆண்டவரை பார்க்கணும். என்னத்தை பார்க்கணும்? இயேசுவே அப்படின்னு பார்க்கணும். அப்படி கண்ணை மூடிட்டே என்ன செய்யணும்? அப்படியே இயேசு நமக்காக சிலுவையில் தொங்குறதையும் அவர் அடக்கம் பண்ணிவிட்டு 3ஆம் உயிர்த்தெழுந்தையும் 1 செகண்ட் அப்படியே பார்த்துட்டு என்ன செய்யணும்? எந்திரிச்சு மற்ற வேலையெல்லாம் செய்யணும். எந்திரிச்சோடனே எங்கே செல்ஃபோன், வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் என்ன வந்திருக்குது, எத்தனை லைக் வந்திருக்குது, விளங்குமா? அது அநியாயம். நம்ம அப்போ தான் எந்திரிச்சு கொட்டாய் விட்டுட்டு செல்ஃபோனை பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே மைண்டை டைவர்ட் பண்ணி இதை பாரு, அதை பாரு, அரசியலை பாரு, அப்படியே கொண்டு போயிடும், உலகத்துக்குள்ளே கொண்டு போயிடும். அதுக்குள்ளெல்லாம் போய் சிக்கி சின்ன பண்ணாமா ஆனீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? அநியாயம். அதுக்கு பேர் என்னது? அநியாயம். எந்திரிக்கும் போதே கண்ணை திறக்கும் போதே அப்படியே பாடுபட்ட காட்சியை கொண்டு வரணும் மனசுக்குள்ள. ஏன்னா காட்சியை கொண்டு வரணும். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறவர். அப்படியே ஒரு வினாடி அவர் அப்படியே தரிசிச்சுட்டு என்ன செய்யணும்? சாவிதை போல நான் விழிக்கும் போது நீதியிலே உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். மனசில் முதல்ல நியாயத்தை கொண்டு வந்துடணும். அப்படி நம்ம மனசில் நியாயத்தை கொண்டு வந்தாதான் நம்முடைய ஆவியிலே நியாயம் வரும். நம்முடைய ஆவியில நியாயம் வந்தாதான் நம்முடைய சரீரத்தில் நியாயம் வரும். எடுத்து வாசிங்களேன். ஏசாயா 33:5 எடுத்து வாசிங்க. ஏசாயா 33:5. நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். சீயோனை எதனால நிரப்புகிறாரா? நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். இது ஒரு செட்டு. நியாயமும் நீதி என்னது? அப்படியே இணைஞ்சு தான் வரும். பைபிளில் நியாயம் வர இடத்துல என்ன வரும்? நீதி வரும். அப்போ நியாயம் நமக்குள்ள வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? நீதி வரும். நீதி வந்தால் தான் நம்ம நீதிமான்களாக மாற முடியும். அப்போ ஆண்டவர் சீயோனை என்ன செய்கிறாரா? நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புறாரு. இப்போ காலைல எந்திரிச்ச உடனே முதல்ல நம்ம கண்களில் மனக்கண்களில் யாரை தரிசிக்கணும்? நீதியுள்ள நியாயாதிபதியை தரிசிக்க வேண்டும். யாரை தரிசிக்கணும்? நீதியுள்ள நியாயாதிபதி. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவரிடத்துல என்ன இல்லை? அநீதி இல்லை. அவரிடத்துல என்ன இல்லை? அநீதி இல்லை. அப்போ இயேசுவை தரிசிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற அநீதியெல்லாம் ஓடிடும். காலை எந்திரிச்ச உடனே இட்லி சுடலாமா, தோசையை சுடலாமா, உப்புமா செய்யலாமா? மனசில் உப்புமா தரிசித்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. காலை எந்திரிச்ச உடனே நம்மளை இயல செய்த தேவனை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு அநேகர் தூக்கத்தில் என்ன ஆயிடுறாங்க? நைட்டு நல்லா தாங்க தூங்கினாரு. என்ன சொல்லுவாங்க? நைட்டு நல்லா தாங்க தூங்கினாரு, காலைல போய் எழுப்புனா எந்திரிக்கவே இல்லைங்க, பல்ஸே. அப்புறமா என்னது? ஆக வேண்டிய வேலையை பார்க்க வேண்டியதானே? பார்த்தீங்களா? அப்போ காலையில் நம்ம எந்திரிச்சோனாலே முதல்ல தேவனை தரிசித்தோன்னா நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம்.
நம்ம தேவனை தரிசிக்கலன்னா நமக்கு ஆக வேண்டிய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க, கர்த்தருக்கு மேம்நாடு. அப்ப நீதியிலே தேவனை என்ன செய்யணும்? தரிசிக்கணும். முதல்ல அதை செய்யணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? கொஞ்சம் நல்லா பல்லெல்லாம் விளக்கிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன செய்யணும்? இந்த நியாயத்தின் புஸ்தகத்தை கண்ணை வைக்க வேண்டும். நம்முடைய கண்கள் ரெண்டையும் எதில் வைக்கணும்? இதுதான் நியாய புஸ்தகம். இதில் தான் எல்லா நியாயமும் இருக்குது. இதில் இல்லாத நியாயமே கிடையாதுங்க. நான் சவால் வேணா விட்றேங்க. இல்லை இதில் இந்த நியாயம் இல்லைன்னு சொல்லுங்கள். இன்றைக்கே நான் அந்த ஊழியத்தை விட்டு போயிடுறேன். நான் 100 ரூபா பத்திரம் வாங்கிட்டு உங்களுக்கு எழுதி வேணா தரேன் நான். இதில் இல்லாத நியாயமே கிடையாது. இதுக்கு மிஞ்சின நியாயம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஆலோசனைக்கு, கர்த்தருக்கு மிஞ்சின ஞானம் எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய நியாயம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த நியாயத்தை இன்னைக்கு 5 பேருக்கு பைபிள் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். என்ன செய்யணும்? கொண்டு போய் மாடத்தில் வச்சிடணும். என்ன செய்யணும்? மாடத்தில் வச்சிடணும். தொடவே கூடாது. என்ன செய்யக்கூடாது? தொடவே கூடாது. நாங்களாம் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் பைபிள் இருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. ஒரு கருப்பு கலரு அட்டை போட்டு இதெல்லாம் கூட அட்டை வளையுது. அந்த அட்டை வளையாது, அப்படியே கெட்டியாக இருக்கும். ஒரு ரோமன் கேத்தலிக் ஃபாதர் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறார் ஆர்சி பைபிள் ஒன்று. எங்களுக்கே தெரில, அது எங்கே இருக்குன்னு தெரியல. கடைசியில் எங்கள் அப்பாவுக்கு எங்களுக்கு ஒரே பிரச்சனை வந்து, அவர் இந்த பைபிளெல்லாம் நான் வாசிக்க மாட்டேன்டா, நான் எங்கள் பைபிள் தான்டா வாசிப்பேன். போட்டி வந்ததுக்கப்புறம் தான், அது வரைக்கும் பைபிளே வாசிக்காதவர் நான் எங்கள் பைபிளை வாசிப்பேன் வீம்புக்கு எடுத்து வாசித்து, அப்புறமா உங்கள் பைபிளையும் கொடுறா கொஞ்சம் வாசித்து பார்க்குறேன்னு வாசித்து சொல்கிறாரு. அது வந்து எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கிறான் ஆர்சி பைபிள். இது தேள் கடிச்ச மாதிரி இருக்கிறான். எப்படி இருக்குதான்? ஆமாம். அந்த பைபிள் படித்தா ஊசி குத்துற மாதிரி இருக்கிறான், இந்த பைபிள் படித்தா ஈட்டி குத்துற மாதிரி இருக்கிறான் அப்படிம்பாரு. ஏன்னா இது முழுக்க ஆவியானவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம். மனுஷனுடைய யோசனைகள்லாம் இதில் கிடையாது, மனுஷனுடைய கையில் கிடையாது. முழுக்க பரிசுத்தவான்களால் கொடுக்கப்பட்ட வேதம். அப்போ பாருங்கள், தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு நியாயமாக இருக்கிறது. ஆனால் வாசிச்சிங்களா? அந்த வசனத்தில் வாசிக்கிற என்ன சொல்கிறார் ஆண்டவர்? சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்போ சபை, சீயோன்கிறது எதை குறிக்குது? சபைக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் இருதயத்தை நியாயத்தினால நிரப்புவார். ஆண்டவருடைய இருதயத்தை எதனால் நிரப்புறாரு? நியாயத்தினால நிரப்புறார். ஆண்டவர் உங்களை நியாயத்தினால நிரப்புறதுக்காக, சபைக்குள்ளே கொண்டு வரதுக்காகத்தான் அவங்க வாழ்க்கையில் தேவன் என்ன செய்கிறாரு? இடைபடுகிறார். மகளேன்னு திரும்பவும் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு என்ன செய்கிறாரு? உங்களை தூக்கி விடுகிறாரு, கண்ணீரை துடைக்கிறாரு, காயங்களை ஆற்றுகிறாரு, நிம்மதியை கொடுக்குறாரு, சமாதானத்தை கொடுக்குறாரு, எதிர்பாராத அற்புதங்களெல்லாம் செய்கிறாரு. எதற்காக? சபைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு. பாருங்க, ஆண்டவர் முன்னாடி ஏன் சபைக்குள்ளே கொண்டு வர்றாரு? சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறாரு. ஏன் நியாயத்தினால் நீதினால் நிரப்புகிறாரு? நியாயத்தினால நீதினால நிரப்புனாதான் நியாயமா நீதியா வாழ முடியும். நியாயமா நீதியா வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் சிரசில் தங்கும். என்ன செய்யும்? ஆசீர்வாதம் நம்ம சிரசில் தங்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ வேலைப்படுறாரு, படாத பாடுபட்டு செய்கிறார். இயேசுப்பட்ட பாடுகளில் கொஞ்சம் பாடுகள் நீங்கள் யாராவது பட்டிருக்கிறீங்களா? இயேசுவையே பாடுபடுத்தி இருக்கிறோம், ஆனால் அவர் பட்ட பாடுகள் பட்டதில்லை. பாருங்களேன், திரும்ப அவரை நம்மளை மாதிரி சிலுவையில் அறையிறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் யாருமே கிடையாது. நம்மளாம் அப்படிப்பட்டவர்கள். ஆமாம். ஆனால் பாருங்கள், ஆண்டவர் நமக்காக திரும்ப அவர் பாடுபட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். எப்படியாவது என் மகனை நான் என்ன செய்யணும்? நீதிமானாக்கணும். எப்படியாவது என் மகளை நான் நீதிமானாக்கணும். எப்படியாவது என் மகளுடைய சிரசில் ஆசீர்வாதம் தங்க வேண்டும். சீயோனை நியாயத்தினாலும் நீதினாலும் நிரப்புகிறார். ஆண்டவருடைய வேலை என்ன தெரியுமா? நிரப்புகிறது தான். கடந்த வாரத்தில் நம்ம வாசித்தோம். திரும்ப ஒரு தடவை எடுத்து வாசிங்க. எபேசியர் 1ஆவது அதிகாரம் கடைசி வசனம் எடுத்து வாசிங்க. எபேசியர் 1 கடைசி வசனம். புதிய ஏற்பாடுல இருக்குது, நிருபங்கள்ல எபேசியர் புத்தகம் அங்க வசனம் சொல்லுது, எல்லாவற்றாலும்
நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். சபைங்கிறது என்னது? எல்லாவற்றையும் நிரப்புகிற ஒரு இடம். சபைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்கள் இருதயத்தை கவலையாக நிறைஞ்சிருக்கா, அதை ஆண்டவர் எடுத்துட்டு சந்தோஷத்தினால நிரப்புவார். உடலில் வியாதியாக இருக்குதா, ஆண்டவர் அதை எடுத்துட்டு சுகத்தினால நிரப்புவார். நம்ம இருதயத்தில் மதியினம் நிறைஞ்சிருக்கா, அதை எடுத்துட்டு ஆண்டவர் என்ன செய்வார்? ஞானத்தினால நிரப்புவார். சாபங்கள் நிறைஞ்சிருக்கா, அதை எடுத்துட்டு ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரம். ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? நம்ம வாசித்த வசனத்துல நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறாரு. ஏங்க? ஏன்னா நியாயம் யாருடைய வாழ்க்கையில இல்லையோ அவங்க வாழ்க்கையில என்ன இருக்குமா? அநியாயம் இருக்கும். நீதி யாருடைய வாழ்க்கையில இல்லையோ அவங்க வாழ்க்கையில அநீதி இருக்கும். அப்ப ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஏன்னா அவர் எவ்வளவேனும் நியாயக்கேடு இல்லாத சத்தியம் உள்ள தேவன். வாசிங்க, உபாகமம் 32:4 எடுத்து வாசிங்களேன். உபாகமம் 32:4. உபாகமம் 32:4. 2:4. பார்த்தீங்களா? அப்படி தேவனை குறித்து இந்த வசனம் எவ்வளோ அழகா சொல்லி பாருங்க. அவர் வழிகளெல்லாம் நியாயம். அவர் வழிகள்லாம் என்னது? நியாயம். அதான் நேற்று சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருந்தோம். ஒரு சகோதரருக்கு சுவிசேஷம் அறிவிச்சுட்டு இருந்தோம். அப்போ பேசும்போது ஆவியானவர் இப்படி பேச எனக்கு உதவி செஞ்சாச்சு. நீங்கள்லாம் சாமி சாமின்னு கும்பிட்றீங்களே, அவங்க வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் எடுத்து பாருங்களேன், எப்படிங்க இருக்குது? ஏதாவது ஒரு நியாயம் இருக்குதா? ஆனால் இயேசுவோட வாழ்க்கையில் ஒரு அநியாயம் கூட இல்லை. இயேசுவோட வாழ்க்கையில் என்ன கிடையாது? ஒரு அநியாயம் கூட கிடையாது. அவங்களுடைய அவங்க அந்த கடவுளாக நம்புகிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பேரை ஒவ்வொன்றா சொல்லி இது இப்படி இருந்துச்சு, அது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. ஏன்னா குலகாரனையும் உபச்சாரக்காரனையும் குடிகாரனையும் அவங்க கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி உங்கள் பாவங்கள்லேருந்து உங்களை விடுதலையாக்க முடியும்? பாவமே இல்லாத இயேசு அவருடைய வழிகள் எல்லாம் நியாயம். அதனால தான் அவர் சொல்றார், நானே வழிங்கிறார். நானும் வழின்னு சொல்லலை இயேசு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்கிறார். ஏங்க? அவர்கிட்ட தான் நியாயம் இருக்குது. பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. அந்த வசனம் தொடர்ந்து சொல்லுது, அவர் நியாய கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். என்ன கேடு இல்லாதவர்? நியாய கேடு இல்லாதவர். இன்னைக்கு ஜட்ஜிகள் கூட லஞ்சத்தை வாங்கிட்டு நியாயத்தை புரட்டுறாங்க. ஆனால் இயேசு ஒரு நாளும் நியாயத்தை புரட்ட மாட்டார். உயிரை கொடுத்தாலும் நியாயத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஜீவனை கொடுத்தாயிலும் எதை நிறைவேற்றுகிறவர்? நியாயத்தை நிறைவேற்றுகிறார். அதைத்தான் செஞ்சார். அவர் என்ன சொன்னார்? நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அதற்காகத்தான் இயேசு ஜீவனை கொடுத்தார். இயேசு எதுக்காக ஜீவனை கொடுத்தாரு? நியாயத்துக்காக. நியாயத்துக்காக. அந்த நியாய பிரமாணத்தை, அந்த கட்டளைகளை இஸ்ரவேலரால் என்ன செய்ய முடியல? கை கொள்ள முடியல. இவன் ஆண்டவர் ஜீவனை கொடுத்து நம்மள்ட்ட என்ன செஞ்சிட்டாரு? புதிய ஏற்பாட்டில் ரொம்ப சிம்பிளாக 10 கட்டளைகளை கொடுத்து ரொம்ப நியாயமாக என்ன செய்யணும்? என்னை போல வாழ்ந்துடுறா. எக்ஸாம் எழுதும்போது முன்னால் ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன் இருப்பான், பின்னால் கொஞ்சம் சுமாரான படிக்கிற பையன் என்ன செய்வான்? அவனை பார்த்து என்ன செய்வான்? காப்பி அடிப்பாங்க. எங்கள் அக்காவுக்கு தெரியும், அதெல்லாம் நிறைய பிள்ளைங்களை பார்த்துருப்பாங்க, அவங்க டீச்சர். அவங்க அப்போ ஈ அடித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அவன் பேப்பரில் ஈ வந்திருக்கு, ஓங்கி அடிச்சிருப்பான். இவனு என்ன செய்வான்? ஈயே வராது, இவனும் அடிப்பான் ஓங்கி. அப்படியே அவனை பார்த்து சரி. அதே மாதிரி தான் நம்ம இயேசுவை பார்த்து அப்படியே செஞ்சால் போதும். இல்லையா? அவரு அதிகாலையில் எழுந்திரிச்சார், நம்மளும் அதிகாலையில் எழுந்திரிச்சிருவோம். அவர் இரவெல்லாம் ஜெபம் பண்ணார், நம்மளும் இரவெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். அவர் அன்பாக இருந்தார். என்ன சொல்கிறார்? நான் ஆண்டவரும் போதகரமாக இருந்தாலும் கூட நான் உங்கள் கால்களை கழுவி உங்களுக்கு என்ன செய்கிறேன்? சேலையால் தொடச்சி முத்தம் கொடுக்குறேன்னாரு. அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? அவரை போல வாழ்ந்தாலே அதுதான் புதிய ஏற்பாட்டில் நியாயம். புதிய ஏற்பாட்டில் நியாயங்கிறது என்னது? அவரை போல அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி அடிச்சிடணும். என்ன காப்பி அடிக்கணும்? ஈ அடிச்சாங்க காப்பி. அவர் ஜெபித்தாரா? நம்மளும் ஜெபிக்கணும். அவர் அன்பாக இருந்தாரா? நம்மளும் அன்பாக இருக்கணும். அவர் மன்னிச்சாரா? நம்மளும் மன்னிக்கணும். அவர் தாழ்மையாக இருந்தாரா? நம்மளும் தாழ்மையாக இருக்கணும். நம்ம சாந்த குணமாக இருக்கணும் அவரை போலவே. எல்லாம் அவரை போலவே மாறுறது. அதுக்கு பேர் தான் என்னது? நியாயம். அதுக்கு பேர் தான் நியாயம். அதைத்தான் ஆண்டவர் நம்மளை நிரப்புவேங்கிறாரு. எப்போ நிரப்புவார்? சபைக்குள்ளே வந்தால் தான் நிரப்புவார்.
சபைக்குள்ளே வராமல் இருந்தால் என்ன செய்ய முடியாது? தத்தளிச்சுக்கிட்டே இருக்கணும். சபையானது எப்படி இருக்குது? நிரப்புகிறவருடைய நிறைவாக இருக்கிறது. அந்த சபைக்கு தான் இயேசு என்னவா இருக்கிறாரு? தலையாக இருக்கிறாரு. அந்த தலையாகிய சிரசில் தான் நீ ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்ம சிரசில் ஆசீர்வாதம் தங்கணும் அப்படின்னா நியாயம் ரொம்ப அவசியம். சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதில் ஒரு மனுஷ நியாயத்தை பார்க்கக்கூடாது, உலக நியாயத்தை பார்க்கக்கூடாது. உலக நியாயம் என்ன செய்யும்? அவன் அடித்தானா நீ திரும்பி அடிட்டாங்க. கிறிஸ்துவின் நியாயம் என்ன தெரியுமா செய்யும்? அவனுக்காக நீ அடி வாங்குன்னு சொல்லுவான். அவனுக்காக நீ அடி வாங்கு. ஒரு கண்ணத்தை காட்டினா ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தை காண்பி. உடனே பழைய ஏற்பாடு நானும் என்ன செய்யுது, ஒரு ஓங்கி அடித்தா நானும் அடிப்பேன், அவன் ஒரு தடவை அடித்தா நான் 2 தடவை அடி, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அநியாயம். அப்போல்லாம் நம்ம இப்போ கிறிஸ்து தான் நமக்கு இப்போ என்னவா இருக்கிறாரு? நியாயமாக இருக்கிறாரு. வேகமாக எடுத்து வாசிங்க. கொலேசியர் 3:25. கொலேசியர் 3:25. 3:25. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, அநியாயம் செஞ்சவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைந்தே தீருவான். என் பேர் மைக்கேல், நான் பாஸ்டர், நான் ஊழியம் செய்கிறேன், நான் அநியாயம் செய்யலாமா? செய்யவே கூடாது. அதிகம் கொடுத்தவனுக்கு தான் என்ன உண்டாகும்? அதிக அடிகள் உண்டாகும். அதனால் விசுவாசிகளாக இருக்கிறவங்க, ஆணுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க, ஊழியக்காரங்களாக இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நியாயமாக நடக்க வேண்டும். அநியாயம் செய்தவன் தான் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைந்தே தீருவான். அந்த வசனம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுது பாருங்க. திரும்ப வாசிங்க. பட்சபாதமே இல்லை. பட்சபாதமே இல்லை. நான் உங்களுக்காக அதை செஞ்ச ஆண்டவரே, நான் உங்களுக்காக இதை செஞ்சேன், ஆயிலும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பை எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பாக நம்மளை வெறுமையாக்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நியாயத்தினால நிரப்புவார், நீதியினால் நிரப்புவார். வேதத்தை எடுத்து வாசிக்கணும். வேதத்தை எடுத்து வாசிக்காமே இருந்துட்டு எப்படி நியாயத்தின்படி, நமக்கு எது நியாயமே தெரியாமல் எப்படி நியாயத்தின்படி வாழ முடியும்? வேதத்தில் தான் நம்ம என்ன நியாயத்தோட வாழணும் அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த நியாயமே தெரியாமல் எப்படி நியாயமாக வாழ முடியும்? நியாயமாக வாழனா எப்படி நீதி வரும்? நீதி வரலனா எப்படி நீதிமானாகும்? நீதிமானாலாம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? ஏன் கவலை, ஏன் வேதனை, ஏன் கண்ணீர்? ஆண்டவர் திரும்ப சொல்கிறாரு, நான் உன்னை நிரப்புறேன், நீ என்கிட்ட வா. பாருங்க, 2 பேர் சிஸ்டர்ஸுங்க. ஒரு சிஸ்டர் என்ன செய்கிறாங்க? இயேசு வந்துட்டாருன்னு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படி போய் இட்லி சுடுறேன், வடை சுடுறேன், சட்னி அரைக்கிறேன்னு அந்த அம்மா படாத பாடுபடுது. இந்த அம்மா ஒன்றும் செய்யலை, பாதத்தில் உட்காந்து என்ன செய்யுது? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்குது. நியாயமாக பார்த்தா யார் அதில் நல்லவங்க? நீங்களே சொல்லுங்களேன். இட்லி செஞ்சாமா அதான் மார்த்தாள் தான். இயேசு வந்துட்டாருன்னு ஓடுது ஒடியது பரபரன்னு ஆயிடுச்சு. இந்த மரியாளம்மா ரொம்ப டெக்னிக்காக என்ன செய்யுது? சும்மா காலில் உட்காந்துக்கிட்டு, ஆண்டவர் நீங்கள் பேசுங்க, ஆண்டவர் நீங்கள் பேச பேச எனக்கு இன்பமாக இருக்குது, ஆண்டவர் உங்கள் வார்த்தையை கேட்டாலே எனக்கு உள்ள ஆவியில் களி கூறுறேன், உங்கள் வார்த்தையை கேட்டாலே எனக்குள்ள ஒரு விடுதலை, ஒரு சமாதானம், ஒரு பரிசுத்தம், உங்கள் பாதம் போதும் ஆண்டவரேன்னு உட்காந்துருக்குது. நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? பாரு, இயேசுநாதர் வீட்டில் வந்துட்டார், இந்த பொண்ணு கால் கடியில் உட்காந்துக்கிட்டு அவர் சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்குது, அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட கொடுக்கல, ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்கல அப்படிம்போம். இந்தம்மா, ஆண்டவரே நான் அநேக காரியங்களை கவலை, எனக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன், இப்போ ஒரு ஒத்தாசை கூட பண்ண மாட்டேங்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இந்தம்மா கம்ப்ளைண்ட் பண்ணுது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மார்த்தாள் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, இது ரொம்ப அநியாயம், இது ரொம்ப என்னது அநியாயம். மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத. அதனால தான் சொன்னேன், காலையில் தூங்கி எந்திரிக்கும் போதே கண்ணை மூடுங்க, கண்ணை துறக்காதீங்க. தூங்கி எந்திரிக்கும் போது என்ன செய்யணும்? கண்ணை மூடணும். மூடிட்டு கர்த்தரை தரிசிக்க வேண்டும். 2வதாக கண்ணை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை தரிசிக்க வேண்டும். அப்போ தான் நியாயம் வரும். இல்லைங்க, நான் தூங்கிக்கிட்டே கண்ணை திறக்கும் போதே காலை டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன, நைட்டு என்ன செய்யலாம்,
ஃப்ரீசரில் சிக்கன் இருக்குதா, ஃப்ரீசரில் மீன் இருக்குதா, இதை யோசிச்சேன்னா என்ன ஆகும்? அது மாதிரியே நம்ம வாழ்க்கையும் இருக்கும். எப்படி இருக்கும்? சிக்கனை கொடுத்து வெளியே வச்சுட்டா என்ன ஆகும்? 2 நாள் சமைக்காமல் வச்சுட்டா அதே மாதிரி தான் இருக்கும். அநீதியும் அநியாயமும் நிறைஞ்சிருக்கும். காலைல எந்திரிக்கும் போதே தேவனை தரிசிக்கணும். ஏன்? அவருடைய வழிகள் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறாரு. அவரிடத்துல அநியாயம் இல்லை, அவரிடத்துல அநீதி இல்லை, அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறாரு. அதனால தான் வேத வசனம் சொல்லுது, அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. சங்கீதம் 26:1 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 26:1. அதில் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவோம். அப்புறம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் பார்ப்போம். சங்கீதம் 26:1. பார்த்தீங்களா? நம்ம இது மாதிரி சொல்ல முடியுமா? சங்கீதக்காரன் எப்படி சொல்கிறான் பார்த்தீங்களா? கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய காரியம் இது. இதெல்லாம் விட்டுருவோம். என்ன கேட்போம்? ஆண்டவரே, எனக்கு ஹோலுகாஸ்ட் ஜுவல்லரியிலேருந்து ஒரு 4 கிராம் கொடுங்க. அப்புறம் என்ன கேட்போம்? இப்படி ஒரு டிசைனில் வேணும் ஆண்டவரே, அப்படி ஒரு டிசைனில் வேணும் ஆண்டவர்னு கேட்க தெரிஞ்ச நமக்கு கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். ஏன்? நீ இன்னைக்கே என்னை நியாயம் விசாரிச்சுட்டேன்னா இன்னைக்கே என்கிட்ட இருக்கிற தப்பை உணர்த்திடுவீங்க. இன்னைக்கே நான் அதுலேருந்து என்ன ஆயிடுவேன்? விடுதலை ஆயிடுவேன். அழுக்கு மூட்டையை சுமந்துக்கிட்டு போனால் எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது, வெளியே போன்றுவார், நாட்டு அலோடுன்றுவார். அழுக்கு மூட்டையெல்லாம் இங்கேயே இறக்கி வச்சிடணும். என்ன செய்யணும்? அநியாய மூட்டையை, அக்கிரம மூட்டையெல்லாம் என்ன செஞ்சிடணும்? இறக்கி வச்சிடணும். கர்த்தாவே நீர் என்னை நியாயம் விசாரியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கர்த்தரையே நம்பி இருக்கிறேன், நான் தள்ளாடுவதில்லை, உத்தமத்தில் நடக்கிறேன். இல்லையா? என்ன இதில் நடக்கிறேன்? நீங்கள் கவனிச்சிங்களா? அங்கே எடுத்து திரும்ப வாசிங்க. உபாகமம் 32:4. அவருடைய கிரியை உத்தமமானது. அவருடைய கிரியை என்னது? அவருடைய வழிகள் நியாயம் வர இடத்துலலாம் என்ன வருது? உத்தமம் வருது. நியாயம் வர இடத்துல என்ன வருது? நியாயம். டெய்லி தேவன் நம்மளை விசாரிச்சாதான் நாம உத்தமமா நடக்க முடியும். அதுக்கு பேர் தான் நீதி. உத்தமத்துக்கு பேர் தான் என்னது? நீதி. வாழ்க்கையில் எப்போ உத்தமம் வருதோ அப்போ தான் நீதி வரும். நீதி நியாயம் வந்தால் தான் வரும். நியாயம் வரணும்னா தேவனிடத்தில் என்ன செய்யணும்? ஆண்டவரே என்ன நியாயம் சாரிங்க. ஆண்டவர் சொல்லணும், அவர் சொல்லணும். மனுஷன் சொல்கிறதெல்லாம் கிடையாது. என் பிரியமே உன்னில் பழுதொன்றும் இல்லைன்னு அவர் சொல்லணும். அவர் கண்களுக்கு முன்பாக நியாயமாக இருக்கணும், அவர் கண்களுக்கு முன்பாக நீதியாக இருக்கணும், அவர் கண்களுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்குது. ஆண்டவரே, நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பார்வையில் என் இருதயம் சுத்தமாக இருக்குது, உங்கள் பார்வையில் என் வாய் சுத்தமாக இருக்குது, நாக்கு சுத்தமாக இருக்குது. க்ளோஸ்அப் போட்டு விளக்குறதுனால சுத்தமாக இருக்கும், அந்த சுத்தத்தை சொல்ல. பேச்சு சுத்தமாக இருக்கணும், சொல் சுத்தமாக இருக்கணும், எண்ணம் சுத்தமாக இருக்கணும், செயல் சுத்தமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம இருக்கும்போது தான் நீதியும் நியாயமும் வரும். சங்கீதக்காரனை போல் நம்மளும் என்ன செய்யணும்? கர்த்தாவே என்னை நியாயம் விசாரி. ஏன்னா நம்ம அநேக விஷயங்களில் தவறுகிறவர்கள் தான். இதுதான் நம்முடைய நேச்சர். நம்முடைய நேச்சர் என்னது? அநேக விஷயங்களில் தவறுகிறது தான். ஆனாலும் அவர் நியாயம் விசாரிக்கும் போது, மகனே நீ செஞ்சது சரியில்லைப்பா, அவர் மகனேன்னு சொல்லும் போதே நம்ம திருந்திக்கணும். அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லக்கூடாது? கிளைண்ட்டாக பார்க்கக்கூடாது. நம்மளை வந்து என்ன செய்யக்கூடாது? ஒரு குற்றவாளியாவா அல்லது ஒரு என்ன செய்யக்கூடாது? கூண்டில் நிற்கிற ஆளாக பார்த்து நம்மளை பேசினார்னா அவருடைய பேச்சு பார்வை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அவர் அப்பாவாக இருந்து பார்த்து பேசினார்னா அவருடைய பேச்சு பார்வைலாம் வித்தியாசமாக இருக்கும். அவர் அப்பாவாக இருக்கும்போதே நம்ம நியாயத்தில் வந்துட்டோம் அப்படின்னா நம்ம தப்பிச்சுக்கலாம். அவர் நியாயாதிபதியாக வரும்போது கூண்டில் போய் நின்றுக்கிட்டு நீங்கள் தானே என் அப்பான்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், அவர் சொல்லுவார், சைலண்ட்டாக என்ன செய்வார்? எழுதிட்டு வாசிச்சுட்டு போயிட்டே இருப்பார், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்றவர். அதனால தான் அந்த இயேசு கிறிஸ்து வந்து கடைசி நாட்களில் நியாயாதிபதியாக வரும்போது சிலரை பார்த்து சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஒரு சிலரை பார்த்து சொல்கிறாரு,
பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே பிரவேசியுங்கள் அப்படிங்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, நீதிமான்களாக, அநியாயம் இல்லாதவர்களாக, நியாயத்தினால நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாரும் எலும்பு என்று ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு. நீதியினாலும் நியாயத்தினாலும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நீதியினாலையும் நியாயத்தினாலையும் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் விண்ணப்பம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன அநியாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது.